விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, அவருடைய வார்த்தையின் மூலம் அவரை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வதனால விசுவாசம் என்ன செய்யும்? வரும். அந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தும் போது அந்த விசுவாசம் என்ன செய்ய தெரியுமா ஆரம்பிக்கும்? வளர ஆரம்பிக்கும். அதை நீங்க கேட்டு பத்திரமா வச்சிருக்கிறதுனால இல்லை, அந்த விசுவாசத்தை நீங்க கேட்டு கேட்டு விசுவாசத்தை நீங்க வைத்திருக்கிறதினால் அல்ல, அந்த விசுவாசத்தை உங்கள் பிரச்சனைகளில் உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துகிறதன் மூலம் அது என்ன செய்யும்? வளரும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய, நன்றாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அறிவும் திறமையும் உங்களுக்கு இருக்கு. அந்த அறிவும் திறமையும் இருக்கிறதினால் அந்த செயல் செய்து முடிக்கப்படுமா? இல்லை, உங்க அறிவையும் திறமையையும் அந்த செயல்ல நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது வெளிப்படுமா? அந்த தகவல்னால அது என்ன செய்யாது? வெளிப்படாது. விசுவாசமும் அப்படிதான். ஹல்லேலூயா.